உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அப்பா அப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. அப்பா அப்பா நான் உங்ககிட்ட தான்ப்பா பேசணும். இது வரைக்கும் எனக்கு காசு பணம் இந்த நகை சொத்து எது மேலே எனக்கு காசு இருந்தது இல்லப்பா. எனக்கு நம்ம குடும்பம் தான்ப்பா முக்கியம். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்ப்பா. இவ்வளவு நாள உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். ஆனா அதை நான் வேணும்னே மறைக்கலப்பா. என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி. அதுக்காக நான் உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. நான் ஜனனியை கல்யாணம் பண்ணிட்டு காஞ்சிபுரத்துல இருந்து வரும்போது ஆக்சிடென்ட் எனக்கு அடிபட்டுச்சு இல்லப்பா. அதுல எனக்கு கடந்த 3-4 வருஷத்துல நடந்த ஞாபகம் எல்லாம் போயிடுச்சுப்பா. இத மெடிக்கல் டேர்ம்ஸ்ல ஏதோ பார்ஷியல் அம்னீஷியா மெமரி லாஸ்ன்னு சொல்றாங்கப்பா. எனக்கு நான் மலேசியா போனது கூட ஞாபகம் இல்லப்பா. மலேசியா போனதுல இருந்து திரும்ப வந்தது வரைக்கும் எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லப்பா. எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குதுப்பா. ஏய், இந்த மாதிரி நிறைய கதையை கேட்டு வளர்ந்தவன் தானா? இதையெல்லாம் மலேசியாவில் இருக்கிறவங்க போய் சொல்லு, அவங்க நம்புவாங்க. என்கிட்ட வேண்டாம். ஏய், முதல்ல இங்கிருந்து போடா. அப்பா 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 ப்ளீஸ்ப்பா. அப்பா நான் சொல்றத நம்புங்கப்பா. நான் போய் சொல்லலப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா நம்புங்கப்பா. எனக்கு ஞாபகம் மறதி பிரச்சனை இருக்குப்பா. அதனாலதான் நானே ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா. அப்பா ஜனனி கூட அவன் என் ஒய்ஃப் தான். ஆனா இதெல்லாம் உன் பொண்டாடி சொல்லி கொடுத்தது தானே? அவதானே உனக்கு சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறா? அவதானே உன்னை பேங்க் வரவிடாம செஞ்சது? ஆனா உன்னுடா எல்லாத்தையும் விட அவ உனக்கு ரொம்ப நல்லா நடிக்க சொல்லி கொடுத்துருக்கா. சபாஷ் ஜனனி, சபாஷ். அப்பா அப்பா நான் சத்தியமா சொல்றப்பா. அம்மா மேல சத்தியம்ப்பா. நான் சொல்றதெல்லாம் உண்மைப்பா. ஏண்டா உங்க அம்மாவை ஏன் கொல்ல பாக்குற? அவளே உடம்பு முடியாம கிடக்க, அவ மேல போய் சத்தியம் பண்ணி அவளை சாச்சிராதரா? மாமா, சிவா சொல்றது எல்லாமே உண்மைதான் மாமா. அவருக்கு உங்க பேங்க் லாக்கரோட நம்பர் எதுவுமே ஞாபகத்துல இல்ல மாமா. நிறுத்து. நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டனா? உன் மேல நான் மரியாதையும் நம்பிக்கையும் வச்சிருந்தேன். அதெல்லாம் இன்னைக்கு காலையிலேயே போயிடுச்சு. நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நீ தான் மூல காரணம். செய்யறதையும் செஞ்சுட்டு சமாதானம் சொல்ல வந்திருக்கியா? நான் அசிங்கப்பட்ட உங்களுக்கு என்ன? உங்களுக்கு வேண்டியது அந்த நகை தானே? மாமா, அப்படி நகை மேலலாம் எங்களுக்கு எந்த ஆசையுமே இல்ல. நிறுத்து. நீ எதுவும் சொல்ல வேணாம். அப்பா ஏய் போடா. அப்பா இனிமே இந்த மாதிரி சென்டிமெண்டா பேசி என்கிட்ட ஒட்டலாம்லாம் நினைச்சு வராத. என் முன்னாடியே வராத. போ. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.